ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ரொம்ப நாளாச்சு நான் வீடியோலாம் போட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம வந்து ராக்வெல் ஆட்டோமேஷன்ல நமக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அவங்க வெப்சைட்டில் நம்ம எப்படி போய் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறீங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ராக்வெல் ஆட்டோமேஷன் நீங்கள் சும்மா டைப் பண்ணிங்கனாலே அந்த அக்கௌண்ட் க்ரியேஷன் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த ராக்வெல் ஆட்டோமேஷனோட பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஆனது அந்த இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் அப்படி தான் இருக்கும். இது என்னோட அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் சைன் அவுட் பண்ணிட்டேனாக்கா திரும்பவும் நான் சைன்இன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் இந்த பேஜில் தான் வந்து நமக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இங்கே தான் கிடைக்கும். நீங்கள் அப்படியே இங்கே ஒரு கோத்ரூ பண்ணிங்கனாலே தெரியும் ஹெச்எம்ஐக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும். அதே மாதிரி டிசைனில் வந்து ஸ்டுடியோ, ஃபேக்ட்ரி டாக்கு, ஃபேக்ட்ரி ஸ்டாக் வியூ ஹெச்எம்ஐக்கு இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சிசிடபிள்யூ நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போமோ அத்தனையுமே நமக்கு இங்கே தான் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் மெனுவில் போயிட்டு இதெல்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிசிடபிள்யூ நம்ம வந்து ட்ரைவ்ஸு இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இது. கண்ட்ரோல் ஃப்ளாஷ் இது உங்களுக்கு தெரியும். ட்ரைவனுடைய வெர்ஷனை வந்து அப்கிரேட் பண்ணுறது அல்லது டவுன்கிரேட் பண்ணுறது, அல்லது வேறு ஏதாவது பேராமீட்டரை வந்து லேப்டாப்போ அல்லது சிஸ்டம் மூலியமாகவோ கம்யூனிகேட் பண்ணி பேராமீட்டரை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான சாஃப்ட்வேர் இது. அடுத்தது ஸ்டூடியோ 5000. ஸ்டூடியோ 5000 டிசைனர் உங்களுக்கு தெரியும். நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனில் முன்னாடி வந்து ஆர்எஸ் லாஜிக் 500, 5000 இந்த மாதிரிலாம் அப்டேட் ஆகி இப்போ ஸ்டூடியோ 5000 வந்துருச்சு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து ஸ்டூடியோ 5000 தான் யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சிசிடபிள்யூ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த சர்ச் பாரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே சர்ச் பாரில் இந்த சர்ச் பாரில் சிசிடபிள்யூ நீங்கள் ஜஸ்ட் சிசிடபிள்யூன்னு டைப் பண்ணிங்கனாலே இதுதான் வரும். சிசிடபிள்யூ வந்துருச்சிங்களா? இதில் டவுன்லோட் பேஜ் பேருங்க. அதில் போயிட்டீங்கன்னாக்கா கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட், அதுதான் சிசிடபிள்யூ. ஜஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கனாலே இங்கே வந்து சிசிடபிள்யூ ஒர்க் பெஞ்ச்னு வந்துருச்சு இல்லைங்களா? அதாவது அதனுடைய வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துட்டு கூட நீங்கள் இங்கே என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணி அதன் மூலயமாவும் நம்ம சர்ச் பண்ணி என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதை எடுத்துக்க முடியும். அல்லது நம்ம இங்கே போனோம் இல்லைங்களா, இங்கே சர்ச் பாரில் இப்போ செலக்ட் பண்ணி வந்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சர்ச் பண்ணி இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான வெர்ஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒர்க் பெஞ்சில் இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எனக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படின்னு லாஸ்ட் வெர்ஷன் இதுதான். நான் அப்போ அதையே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். அது இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோட் பேரமாக இருக்கு இல்லைங்களா, டவுன்லோட் கொடுக்குறீங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குது. நான் டவுன்லோட் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நமக்கு தேவையான சிசிடபிள்யூ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டவுன்லோட் பேஜுக்கு வந்துடும். இந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்துடும். இந்த டவுன்லோட் பேஜில் டவுன்லோட் நவ் எனக்கு வந்து 4.11 GB. நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுறேன்.
இது வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதை படிச்சு பார்க்குறேன்னா படிச்சு பாருங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் வேணும், அவங்க கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் கொடுத்தா ஆகணும். இந்த ஃபைல் வந்து இப்போ எனக்கு டவுன்லோட் போயிருச்சு. நான் வந்து இதை வந்து அதாவது இப்போ நான் கொடுத்தது வந்து இந்த டவுன்லோட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இருக்கு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை வந்து இதில் வந்து 2 மெத்தட் ஆஃப் டவுன்லோடு. அங்கே இன்னொன்று கேட்டுச்சு பார்த்தீங்களா, டைரக்ட் டவுன்லோடான்னு கேட்டுச்சுங்களா. இந்த டைரக்ட் டவுன்லோடுன்னு கொடுத்தோம்னா இத்தனை, அதாவது அந்த 4 GB காமிச்சு இல்லைங்களா, 4.11 GB. இந்த 4.11 GBயுமே இத்தனை சாஃப்ட்வேருமே இது ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ணிடும் நமக்கு. ஆனால் நான் வந்து எப்படி கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் பேஜில் இது வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா CCW உடைய சாஃப்ட்வேருக்கான அவங்க ராக்வெல்லோடைய தனியான ஒரு வெப்பேஜ் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்களது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை, நெட்டு இல்லைன்னா இங்கே வந்து எரர்னு வந்துடும். சரிங்களா, இங்கே வந்து நெட்வொர்க் எரர் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது வந்துடும். இப்போ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் இந்த 4.11 GB காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதான் இருக்கு பாருங்க. இத்தனை ஜிபிக்கு நமக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் பேஜில் வந்து நிற்கும். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதே தான். இந்த பாருங்க, இந்த பேஜில் வந்து, அதாவது ஃபோல்டர் சியில் RA அப்படிங்கிற பேஜில் வந்து எனக்கு வந்து இந்த டவுன்லோடு வந்து டவுன்லோட் ஆகிற ஃபைல் வந்து எனக்கு அங்கே இருக்கும். நான் இப்போ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணதுனால நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த பேஜை. இது டவுன்லோட் ஆனோடனே உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் நமக்கு எங்கே இருக்கும்னுலாம் நீங்கள் தேடவே வேண்டாம். அவங்கவுங்க லேப்டாப்பில் அல்லது பிசியில் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுறீங்கிறத ஃபோல்டரில் இங்கேயே காட்டிடும். நீங்கள் அதையே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இங்கே பக்கத்துலேயே ஓப்பன் கொடுத்தீங்கனாலே அந்த பேஜுக்கே டைரெக்டாக போயிடும். வந்துருச்சிங்களா, ஆல்ரெடி நான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியே வச்சிருக்கிறேன். நான் இத்தனை, அதாவது சாஃப்ட்வேர் ஃபேக்ட்ரி டாக் ஆக்டிவேஷனு, ஃபேக்ட்ரி டாக் வியூவரு, இதெல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து நான் ஜஸ்ட் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் டைரெக்டாக நான் எங்கே வச்சுருக்கணும் அந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து நிற்கும். இந்த சாஃப்ட்வேர், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகி நிற்கும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்டர் ஃபைல், அதாவது ஜிப் ஃபைலாக வந்து நிற்கும். அது முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஜிப் ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஜஸ்ட் வந்து பாருங்கள், அந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும் நமக்கு அப்ளிகேஷன் ஃபைலாக. இதை நான் டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக கேட்கும். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இது ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு கேட்குது. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆல்னு கொடுத்தோம்னா இந்த பேரில் வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்லாம் கொடுத்து நான் இங்கே பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இதோடைய எக்ஸ்ட்ராக்ட் வெர்ஷன் தான் இது. இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்கும், செட்டப்னு போட்டு இங்கே அப்ளிகேஷன் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே டு யூ வாண்ட் டு அலோ த ஆப், இந்த டிவைஸில் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்த உடனே இந்த ஆப் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆகுதுங்களா? இப்போ வந்து நான் என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணேன், 23.0.00 அந்த வெர்ஷனை வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால என்னோட லேப்டாப்பில் இப்போ இன்ஸ்டால் ஆகுமாங்கிறது எனக்கு டவுட்டு தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இன்ஸ்டால் நவுன்னு கேட்குதுங்களா? இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். அக்செப்ட் ஆல் இது எல்லாமே நம்ம கொடுத்தான் ஆகணும். அக்செப்ட் ஆல் கொடுத்தோடனே இது இன்ஸ்டாலேஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஓகே ஜஸ்ட் லேப்டாப் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அடுத்த யூசர்ஸ். நான் ஜஸ்ட் இதை கேன்சல் பண்ணுறேன். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபினிஷ்னு வந்து நிற்கும். இங்கே சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்து நிற்கும். ஃபினிஷ்னு நீங்கள் கொடுத்துட்டு ஒன்ஸ் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரீஸ்டார்ட் இதே தான் கேட்கும். இன்ஸ்டால் கேன்சல்னு வருது இல்லைங்களா? அதுக்கு பதிலாக வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்னு வரும். நீங்கள் ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் நவ் அல்லது ரீஸ்டார்ட் லேட்டர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே சிசிடபிள்யூன்னு டைப் பண்ணிங்கனாலே ஜஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். சாரி, சிசிடபிள்யூ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நான் அதே வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணனோ அதே வெர்ஷன் தான். நான் எதுவும் மாற்றலாம் எதுவுமே இல்லை. நான் எல்லாமே ஏற்கனவே பண்ணதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஜஸ்ட் ஓகே சாஃப்ட்வேர் பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நியூ எப்பவும் போல் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. நேம்லாம் கொடுத்துட்றோம். ப்ராஜெக்ட் நேமு ஓகே. லொக்கேஷன் நம்ம டெக்ஸ்டாப் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. க்ரியேட் பண்ணுறோம் ப்ராஜெக்டை. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ட்ரைவ்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ட்ரைவ் மாடலை வந்துருச்சு. நான் இப்போ என்ன மாடல் வேணும் ட்ரைவ் அப்படிங்கிறத நான் ட்ரைவுக்காக போகிறேன். ட்ரைவில் வந்து நாங்கள் பவர்ஃப்ளெக்ஸ் 520 மாடல் 523 யூஸ் பண்ணுறோம். 523 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம என்ன ஃபிலிம் ரிவிஷன் அங்கே யூஸ் பண்ணுறோம் ட்ரைவ் உடையது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதாவது புது ப்ராஜெக்ட் மீன்ஸ் அதாவது நம்ம புதுசாக ஒரு ட்ரைவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரைவுக்கு நம்ம ஏதாவது ஃபிலிம்வேர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இருக்கிறது அப்படியே வந்துடும். ஒருவேளை வேணும் அப்படின்னா மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் வேண்டாம் நம்ம அப்லோட் பண்ணணும், அதாவது டைரெக்டாக வந்து ட்ரைவ் ஏற்கனவே இருக்கிற ட்ரைவ்ல இருந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணால் போதும். அப்லோடுன்னு கொடுத்தோம்னா ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தோம்னா டைரெக்டாக அப்லோட் ஆகிடும். ட்ரைவனுடைய மொத்த பேக்கப்பும் இங்கே வந்துடும். நான் இப்போ ட்ரைவ் கனெக்ட் பண்ணலை, அதனால் அப்லோட் ஆகாது. ஜஸ்ட் இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு சிம்பிளாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ஈத்தர்நெட்டில் போயிட்டு நம்ம எதில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். அதாவது கம்யூனிகேஷன் பார்த்து எதுன்னு கேட்கும். அந்த பாத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைவில் உள்ள பேராமீட்டர்ஸ் பூரா அப்லோட் ஆயிரும். இதை பற்றின டீட்டெயிலான வியூவை வந்து இன்னொரு நாள் போடுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ், பாய்.